வணக்கம் மாணவ தங்கங்களா, நலமா இருக்கீங்களா? 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி யூனிட் 2ல இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின் பார்க்க போறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, how will you prepare silicone? இது அடிக்கடி கேட்குறாங்க, 3 மார்க்ல வருது. சிலிக்கோன்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். சிலிக்கோன்றது என்னன்னா இதுதான், ஆர்கனோ சிலிக்கான் பாலிமர் தான் சிலிக்கோன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஏன் சிலிக்கோன் அப்படின்னு பேர் வந்துச்சு அப்படின்னா, திஸ் இஸ் லுக் லைக் ஏ கீட்டோன். கீட்டோன் ஃபார்ம் நமக்கு தெரியும், என்னதுமா? C double bond O. இந்த பக்கம் ஒரு alkyl group, இந்த பக்கம் ஒரு alkyl group. So similarity to ketone, அதனால தான் இது என்ன சொல்றாங்க அப்படின்னா சிலிக்கோன் அப்படின்னு சொல்றாங்க. இது பார்த்தீங்கன்னா ஹை டெம்பரேச்சர் ஸ்டெபிலிட்டி இருக்கக்கூடியது. அதனால இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஹை டெம்பரேச்சர் பாலிமர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன் வேர்டு நோட் பண்ணிக்கோங்க. டேஸ் இஸ் கால்ட் ஹை டெம்பரேச்சர் பாலிமர் அப்படின்னு கேட்டாங்கன்னா சிலிக்கோன்ஸ் தான். சரியா? இது எப்படி சார் ப்ரிப்பேர் பண்றது அப்படின்னா, ஹைட்ராலிசிஸ் ஆஃப் டை அல்கைல் டைக்ளோரோ சிலைன்ஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இந்த சிலிக்கோன்ஸ் பாலிமர் கிடைக்கும். எப்படி பண்றாங்க அப்படின்னு பார்ப்போம். நம்ம என்ன பண்ணணும்னா இந்த டை அல்கைல் டைக்ளோரோ சிலைன்ஸை ப்ரிப்பேர் பண்ணணும். என்ன செய்யணும்? முதல்ல நம்ம அல்கைல் குளோரைடு ரியாக்ஷன் வித் என்னதுமா? சிலிக்கான். சரிங்களா? சிலிக்கானோட ஃபார்ம் பண்ண ரியாக்ட் ஆகணும். இன் தி பிரசன்ஸ் ஆஃப் காப்பர் அண்ட் 570 கெல்வின்ல இருந்துச்சு அப்படின்னா we get என்னதுமா? டை அல்கைல் டைக்ளோரோ சிலைன்ஸை நம்ம என்ன பண்ணலாம்? பெறலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதை என்ன பண்ணணும்? நம்ம ஹைட்ராலிசிஸ் பண்ணணும். எதை அப்படின்னா இதை தான், டை அல்கைல் டைக்ளோரோ சிலைன்ஸை ஹைட்ராலிசிஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? நமக்கு சிலிக்கோன்ஸ் கிடைக்கும். எப்படி கிடைக்கும் பார்க்கலாம். சிலிக்கோன்ஸ் லீனியராகவும் கிடைக்கலாம், அது மட்டும் இல்லாமல் நமக்கு கிராஸ் லிங்காகவும் கிடைக்கலாம். நம்ம எதை ஸ்டார்டிங் மெட்டீரியல் எடுக்கிறோமோ அதை பொறுத்து மாறுபடும். இதை எப்படி எழுதுங்க கவனிங்க. சார் எஸ்ஐ நடுவில் போட்டுக்கிறேன், இந்த பக்கம் சிஎல், இந்த பக்கம் சிஎல் போட்டுக்கிறேன், மேலே ஆர் போட்டாச்சு. ரைட். இதை நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா ஹைட்ராலிசிஸ் பண்ண போறேன். 2 வாட்டர் மாலிகுல் எடுத்துக்கிறேன். நமக்கு தெரியும் ஹச் வாட்டர் எப்படி பிரியும்? நமக்கு ஹச் பிளஸ் ஆகும் ஓஹெச் மைனஸ் ஆகும் பிரியும். இந்த ஹச் பிளஸ் இந்த சிஎலோட சேர்ந்து HCl வெளியே போயிடும். எத்தனை சிஎல் இருக்கு? 2 இருக்கு. அப்போ 2HCl வெளியே போயிடும். அப்போ என்ன சார் நடக்கும் அப்படின்னா இந்த OH மைனஸ் இங்கே சப்ஸ்டியூட் ஆகும். அப்போ ப்ராடக்டை பாருங்க, SI R இந்த 2 டேர்மில் என்ன ஆகும்? நமக்கு OH வந்துடும். இப்படி ஹைட்ராலிசிஸ் பண்ணிட்டோமா? ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது அந்த சிஎலுக்கு பதில் என்ன வந்துடுது? நமக்கு OH சப்ஸ்டியூட் ஆயிடுது. இதே மாதிரி இன்னொன்று இருக்கும். அப்போ கவனிங்க, இதோட சேர்ந்து 2 ரியாக்ட் ஆக போகுது. நல்லா கவனித்தாங்களா? SI R OH பிளஸ் இங்கிட்ட என்ன இருக்கு? OH இருக்கு. இதே மாதிரி இன்னொன்று என்னது? SI OH R இது 2 இப்போ ரியாக்ட் ஆக போகுது. ரியாக்ட் ஆகும் என்ன ஆகும்னா திஸ் கண்டென்சேஷன் ஆகும். எது ரிமூவ் ஆகும்னா வாட்டர் மாலிகுல் ரிமூவ் ஆகும். ஹச் இங்கே ஒரு OH. வாட்டர் மாலிகுல் என்ன ஆகும் அப்படின்னா ரிமூவ் ஆயிரும். ரிமூவ் ஆகி 2 என்ன ஆகும்னா கம்பைன் ஆகும். அப்போ என்ன வருது கவனிங்க, SI R இந்த OH அப்படியே தான் இருக்கும். OH இது என்ன ஆகும்? SI R OH அப்படி நிற்கும். சொல்ற புரிஞ்சதங்களா? OH அப்படி நிற்கும். அடுத்து என்ன பண்ணணும்னா இந்த மாலிகுல் ஃபர்தர் இதே மாதிரி ரியாக்ட் ஆகும்போது அந்த OH H ரெடியூஸ் ஆகி என்ன நமக்கு வாட்டர் மாலிகுல் வெளியே போயிடும். அப்படியே இது லீனியர் செயினாக போயிட்டே இருக்கும். நம்ம இங்கே என்ன எடுத்திருக்கோம்? டை அல்கைல் டைக்ளோரோ சிலைன்ஸ் எடுத்தனால நமக்கு என்ன கிடைக்குன்னா லீனியராக நமக்கு சிலிக்கோன்ஸ் கிடைக்குது. நான் முதல்ல சொன்னேன் நமக்கு சிலிக்கோன்ஸ் லீனியராகவோ இல்லை கிராஸ் லிங்கராகவோ கிடைக்கலாம். சப்போஸ் நமக்கு கிராஸ் லிங்க் வேணும்னா என்ன செய்யணும் அப்படின்னா மோனோ அல்கைல் குளோரோ சிலைன்ஸ் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு கிராஸ் லிங்க்டு கிடைக்கும். அது எப்படி கிடைக்கும்ன்றத பார்க்கலாம் வாங்க. இப்போ மோனோ அல்கைல் குளோரோ சிலைன்ஸை ஹைட்ராலிசிஸ் பண்ண என்ன கிடைக்கும் கேட்போம். இங்கே 3 சிஎல் இருக்கு நமக்கு. அப்போ என்ன பண்ணால் 3 வாட்டர் மாலிகுல் என்ன பண்ணுங்க? ஹைட்ராலிசிஸ் பண்ணுங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி இது H பிளஸ் ஆகும் OH மைனஸ் ஆகும் பிரியும். அந்த H பிளஸ் இந்த சிஎலோட சேர்ந்து -3HCl வெளியே போயிடும். ஏன்னா 3 குளோரைடு இருக்கு, வெளியே போயிடும். அப்போ அந்த 3 சப்ஸ்டியூட் பண்ணுறது யார் வருவா? 3 OH உட்காரும். எப்படி உட்காரும் கவனிங்க. SI R எப்படி வரும் நமக்கு? OH. அப்புறம் இதே மாதிரி இன்னொரு யூனிட்டோட கம்பைன் ஆகி வாட்டர் மாலிகுல் ரிலீஸ் ஆகி கிராஸ் லிங்க்டாக வரும். அது எப்படின்றது ஸ்க்ரீனில் பாருங்கள், உங்களுக்கு இமேஜ் தெரியும். பார்த்தா உங்களுக்கு தெரியும் எப்படி ஸ்ட்ரக்சர்ஸ் வருதுன்னு. இந்த மாதிரி கிராஸ் லிங்காகவும் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் அந்த சிலிக்கான் கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். நீங்கள் முதல் லீனியருக்கு எப்படின்னு வரைஞ்சிருங்க. அதே மாதிரி இது எப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னால் மட்டும் போதுமானது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இதை நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து நினைந்திருங்க மாணவ தங்கங்களா. நன்றி.